ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இசிஇ அதாவது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அதாவது இந்த டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு அடுத்து இந்த டிபார்ட்மெண்ட் தான் அதிகமாக சூஸ் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட இந்த டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன ஜாப் ரோல்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற பார்த்தா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் கவுன்சிலிங் போட்டு கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் பிஇலையும் படிக்கலாம், பிடெக்லையும் படிக்கலாம். பிஇ அப்படின்னா 4 இயர்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படிப்பீங்க. பிடெக்கில் படித்தாலும் 4 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி படிப்பீங்க. அண்ணா யூனிவர்சிட்டி கீழே படிச்சு அப்படின்னா பிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இது டீம்டு காலேஜஸ் கீழே படிச்சீங்க அப்படின்னா பிடெக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டோட ஜாப் ரோல்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நெட்வொர்க் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு போர்ஷனுக்கு போக முடியும். அடுத்து எம்பெடட் சிஸ்டம்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற போர்ஷனுக்கு போக முடியும். அதாவது சிப்ஸ் ரொம்ப மைனூட்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அதை எம்பெடட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக டெலிகாம் இன்ஜினியரிங் அப்படிங்கிற போர்ஷனுக்கு போக முடியும். அடுத்து விஎல்எஸ்ஐ டிசைன் இன்ஜினியரிங்காக நீங்கள் ஆகலாம். அடுத்து ஆர்எஃப் இன்ஜினியரிங் போர்ஷனுக்கு உங்களால் போக முடியும். அடுத்து சிக்னல் ப்ராசஸிங் இன்ஜினியரிங் அப்படிங்கிற போர்ஷனுக்கு போக முடியும். இந்த டிபார்ட்மெண்ட்டோட ஆவரேஜ் சேலரி, அதாவது பிகினருக்கு என்ன சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 to 8 lakhs வரையும் உங்களுக்கு எல்பி, அதாவது லேக் per annum அப்படின்னு சொல்லுவாங்க. 6 லட்சத்துலேருந்து 8 லட்சம் வந்து நீங்கள் ஒரு வருஷத்துக்கு பிகினராகவே நீங்கள் சம்பாதிக்க முடியும். இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் கவுன்சிலிங் போட்டு ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான காலேஜ் கிடைக்கல அப்படின்னா கவலைப்பட வேணாம். தமிழ்நாட்டில் ரொம்பவே லோ ஃபீஸ் டெக்ஸஸில் இசிஇ டிபார்ட்மெண்ட் மட்டும் கிடையாது, எந்த ஒரு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் பண்ண முடியும். அதுக்கு ஒரே ஒரு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ஸ் எழுதுனா போதும். இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ஸ் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே உள்ள நம்பருக்கு இப்போவே கால் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் யாராவது இசிஇ டிபார்ட்மெண்ட் படிக்கணும், அப்படி இல்லைனா இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ் ஏதாவது படிக்கணும் அப்படின்னு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.